நம்ம உதயநிதி அண்ணன் வந்துட்டு அவரோட பேர்லயும் சரி கட்சி சின்னத்திலயும் சரி உதயசூரியன் இருக்கிறதுனால தன்னை ஒரு உதயசூரியனாவே உணர்றாருன்னு நினைக்கிறேன். நான் பேச்சுள்ள சூரியன் சீறி பாயிற கால எதிர்கட்சியை விமர்சனம் செய்யறதே என்னோட வேலை அப்படின்னு சுத்தின்னு இருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல காஞ்சிபுரத்துல ரீசெண்டா ஒரு ஸ்பீச் அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 2 திமுக காரங்க சேர்ந்தாங்கன்னா கட்சி பணியை பத்தி பேசுவாங்க, அதே மாதிரி 2 அதிமுக காரங்க சேர்ந்தாங்க அப்படின்னா கம்முன்னு இருப்பாங்க. ஏன்னா அவன் இருப்பானோ இவன் இருப்பானோ அப்படின்னு நினைச்சுன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தான் கட்சி பிரச்சனைக்கு இன்னொரு கட்சி தலைவரை கூப்பிடுற ஒரு அவலநிலை ஏடிஎம்கேக்கு வந்திருக்கு. அந்த அவலநிலை எந்த ஒரு கட்சிக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. திமுக ஆளுங்க 2 பேர் பேசுவாங்கன்னு சொல்லிட்டீங்க, கட்சி பணியை பத்தி தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டீங்க, உண்மையை நீங்களே சொல்லிட்டீங்களே. ஆமா, திமுகக்கு என்னைக்குமே மக்கள் பணி முக்கியம் இல்ல, கட்சி பணி கட்சி வளர்ச்சி தானே முக்கியம். அதே மாதிரி ஏடிஎம்கே காரன் வந்து 2 பேர் சைலண்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க வேற அங்க இருந்திருக்கீங்க பாத்திருக்கீங்கன்றீங்க. ஏன் இன்னும் புரியல? ஏன்னா வந்துட்டு அவங்க உதயநிதி வேற வந்துட்டான்டா, டிஎம்கே காரன் மத்தவங்க சிரிச்சு அவனுக்கு புரிக்காது, நம்ம சண்டை போடாம நடிச்சுக்கலாம் கம்முன்னு இருந்திருப்பாங்க. உடனே மேடை ஏறி பண்றீங்க கிண்டலு, அதுவும் கை தட்டுறான் ஒரு மெண்டலு. ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி போயிருக்கும் ஒரு பண்டலு. உங்களெல்லாம் மேடை ஏத்தினதே தப்பு ஃபர்ஸ்ட். ஆனா 26 எலெக்ஷன்ல காத்துன்னு இருக்க ஒரு ட்விஸ்ட்.